இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பர் குட் நியூஸ். அது என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணிட்டு வரேன். இப்போது அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் கடவுள்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு அப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம். இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் சாப்பிட்டது. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி என்னை பற்றி தப்பாக நினச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நாள் சாப்பிட்டது என்ன சொல்லிட்டு இருந்தோம். நம்ம யூஸ்வலாக எப்படி போவோம்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறதுக்காக கடவுள்கிட்ட போய் வேண்டுவோமா இருக்கும். இல்லைனா தேங்க்ஸ் இது தந்ததுக்கு, தேங்க்ஸ் அது தந்ததுக்கு அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஏன் இதை தர ஏன் அதை தர அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போவோமா இருக்கும். மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவோமா இருக்கும். நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, எங்கேயாச்சும் கோவில்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, நம்ம போவோம், ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டம் தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எனக்கு ஏன் இதை தரமாட்டேங்கிற, நான் கேட்குறேன்ல இது தா அப்படின்னு சொல்லி, அதுக்கு தரமாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்போம். இன்னொன்று வந்து, அப்பா நான் கேட்டது தந்துட்டேன் தேங்க்ஸ். சில டைம் நல்ல வேலை நீ அதை தரல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போமா இருக்கும், ஏன் தான் எனக்கு மட்டும் இது மட்டும் கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம், அது கிடைக்காது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எப்பயாச்சும் ரியலைஸ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். லைஃப்பில் எல்லாருக்குமே அப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம். மேபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கேட்டிருப்போம்ல, இது வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்காக சரி போய் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நான்வெஜ் மட்டும் அதுக்கு முன்னாடி நாள்து நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து யாராச்சும் திட்டுவாங்களா இருக்கும் கன்ஃபார்மாக. கமெண்ட்ஸில் வந்து என்ன திட்டுவாங்கன்னா, ஃபுல் வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, நான் சொன்னதையும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பெருசாக வந்து நான்வெஜ் சாப்பிட்டு கோவிலுக்கு போறியா, அங்கங்கே தள்ளி தள்ளி பார்த்துருப்பாங்கள்ல, அவங்க யாராச்சும் வந்து திட்டாங்களா மனசு கஷ்டமாயிரும்ல. அதுக்காக அவ்வளோதான். யூஸ்வலாக வீட்டில் என்ன வேலை இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய குழம்பு போட்டுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து காய வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம போயிட்டு வரத்துள்ள காஞ்சிரும். இல்லைனா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து காய வச்சு அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அண்ட் அது அவ்வளோ சீக்கிரம் காயவும் காயாது, ஈரமாகவும் எடுத்து வச்சு மறுபடியும் அதை காய வச்சு அது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு காய வச்சிடலாம். அண்டு போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம முன்னாடியே காய வச்சிட்டோம் அப்படின்னா. இல்லைனா வந்து காய வைக்கிறோமான்னு சொல்லி கோயிலே நிம்மதியாக இருக்க முடியாது, போய் இவ்வளோ வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ முடிச்சு வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எழலாம்ல. ஏன்னா இப்போ நான் துணி காய வைக்கல அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து நான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும் நான். அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழலாம் அப்படின்னு சொல்லி படுத்தோன்னா வெயில் போயிடும், நம்ம ட்ரெஸ் காயாது. அதுவும் டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது டிஷர்ட்டு பேண்ட்டு அப்பா அதெல்லாம் சுத்தமாக காயவே காயாது. இந்த ஜீனெல்லாம் சொல்லவே வேணாம், அதுக்கு மார்னிங் வெயிலேருந்து ஈவினிங் வெயில் வரையும் வேணும் போல். ஏன்னா இப்போது அவ்வளோ ஒன்றும் வெயில் அடிக்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யூஸ்வலாக நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு ஆஃப் டேயில் காஞ்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வெயில் காயும் போது கொஞ்சம் கம்மியாக தான் காயுமே. அதனால சரின்னு சொல்லி காய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை மழை வராமல் இருக்கேன். நம்ம துணி துவைக்கும் போது மழை வர்றதெல்லாம் ரொம்ப நார்மல். நம்ம பிளான் பண்ணி இன்றைக்கி இது காய வைக்கலாம் அது காய வைக்கலாம் ட்ரெஸ் துவைக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து மழை வரும். இன்றைக்கி மழைலாம் வரல. சரின்னு சொல்லி வீட்டிலேருந்தே பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அங்கே போயிட்டு எது வாங்கணுமோ அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே மோஸ்ட்லி எல்லாமே வீட்டிலே இருந்துச்சு, பூவிலேருந்து எல்லாமே. அதுக்கு முன்னாடி நாளும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனு, அதுக்காக வாங்கியிருந்தோம், அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் போகும்போது சாமி வெளியே இருக்கிற சாமி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அந்த ஒரு குட்டி கிளிப் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது கோவில் வெளியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது உள்ளே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்களா சாமியை, இல்லை வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்களா எனக்கு ஐடியா இல்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன் திரும்பி அந்த பக்கம் ரோடு சைடு இருந்த மாதிரி இருந்தது வேனோட ஃப்ரண்ட் வந்து. ஸோ நான் அப்படியே வெளில கூட்டிகிட்டு போவாங்க போல் வேறு எங்கேயோ அப்படின்னு நினச்சேன். பட் வீட்டில் வந்து கேட்டதுக்கு வந்து பின்னாடி இருந்து இறக்கி வைக்கிறதுக்கு பின்னாடி கோவில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியல. சரின்னு சொல்லி அதையும் நம்பிக்க வேண்டியது தான் இதையும் நம்பிக்க வேண்டியதுன்னு சொல்லி நான் பெருசாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணல, எனக்கு தெரியவும் இல்லை பெருசாக அதை பற்றி. சரின்னு சொல்லி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சாமியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, சரின்னு போய் அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோமே. கோவில்லே மோஸ்ட்லி ஒரு சில கோவிலெல்லாம் எல்லா சாமியுமே வச்சிடுறாங்க. நம்ம தனித்தனியாக போய் தனித்தனி கோவிலில் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி நான் சொல்கிறது எப்படின்னா,
முக்கியமான சாமியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் சைடில் வச்சுடுறாங்க. ஸோ நம்ம போய் அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம். அண்டு இங்கே யாராச்சும் ஒரு சில சாமி இல்லாமல் இருந்தால் நம்ம போய் வேறு எங்கேயாச்சும் கும்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது தான் சாமி தான் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதுக்கு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். நாங்கள் போகும்போது யாரோ பெருக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கும்பலாக உட்காந்து. அண்ட் காலையில் அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க. அதோட இதெல்லாம் இறச்சி வச்சுருந்தாங்க யாரோ. அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் டெக்கரேட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க சாமி. அண்டு அங்கே மேலே இருக்கும்ல, சாமிக்கு மேலே கொஞ்சம் இடம், அதிலலாம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வாழைப்பூ போட்டிருந்தாங்க, பைனாப்பிள், ஆரஞ்சு, ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் அங்கங்கே பூ போட்டிருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க அங்கே டெக்கரேட் பண்ணி. இப்போ சொன்னேன்ல, சாமி வந்து இந்த பக்கம் திரும்பின மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதான். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவோம். சரி வரும் கொஞ்சம் சிப்ஸு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி, அது ஒரு ₹200 தண்ட செலவு. சும்மா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் தானே, அங்கே போய் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கேட்க வேண்டியது. ஆனால் சிப்ஸ் எல்லாம் வாங்கின்னு வீட்டுக்கு வர வேண்டியது. என்ன தான் பண்ணுறதோ நம்மளாலாம். சரி விடுங்க, இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பை பாய், see you soon.